அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஆழ்துளை கிணற்றில் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். திமுக அமைச்சர் அதிரடி கைது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி வரும் நிலையில இப்போ அதிரடியாக திமுக சார்ந்த அமைச்சர்களுடைய வீடு, அதே மாரி அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே ஸோ அனைத்து அமைச்சர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரைடுகள் வந்து நடப்பது அனைவருக்குமே வந்து தெரியும். இது வந்து எப்பவுமே வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திடீர்னு வந்து நடக்கும். இது மாரி இப்ப அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சேகர் பாபுவுடைய வீட்டில அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ரைடுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் நகைகளை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து முறைகேடுகள் வந்து செஞ்சிருக்காரு. இவர் மீது வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான், இப்ப இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வந்து வழக்கு பதிவு வந்து செய்து, இப்போ அதிரடியாக இவருடைய வீட்ல நடந்த ரெய்டின் அடிப்படையில, இவருடைய ஆழ்துளை கிணற்றில அதிரடியாக பார்த்தீங்கன்னா, மூட்டை மூட்டையாக பணங்கள் வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாரி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, திமுக சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும். ஆன்மீகத்துறை அமைச்சராக வந்து இருக்காரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அனைத்து கோயில்களுமே இருக்கக்கூடிய, வரக்கூடிய நகைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பண்றாரு அப்படின்ற மாரி, இவர் மீது நெறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போலியான நகைகள் வந்து எடுத்து, ஒரு முறைகேடாக பயன்படுத்தி நெறைய ஊழல் வந்து இதில வந்து செஞ்சிருக்காரு. முறைகேடுகள் வந்து வருடத்திற்கு 500 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ற மாரி வந்து, இதில வந்து இவர் மீது வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருந்திருந்த நிலையில் தான், இப்ப அதிரடியாக அமைச்சர் சேகர் பாபு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களுமே இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, ரெய்டுகள் வந்து நடந்திருக்கு. இந்த ரெய்டின் அடிப்படையில அதிரடியாக அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணற்றில வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணும்போது அதில வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டை மூட்டையாக பணங்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய நிலை வந்து இருந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு 1000 கோடிக்கு மேல இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இப்ப அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க. திமுகவுடைய அறிவாலயத்தில பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைமையகத்திலே கை வைக்கக்கூடிய அளவிற்கு இப்ப சம்பவம் மேல சம்பவம் வந்து நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் அனைத்துமே வந்து பறிக்கப்பட போகுது இல்லையா? இதில வந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள் வந்து சிக்கினாங்க அப்படின்னா, அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே வந்து இருக்கு. திமுகல பெரும் சிக்கலாகவே வந்து இருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாரி செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல வந்து